ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 28ஓட டயட் சார்ட் பார்க்கலாங்க. டயட் சார்ட் போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன வெயிட்டுன்னு பார்க்கலாங்க. 59.2ங்க. 3 டேஸ் பிரேக்குக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கண்டினியூ ஆகுது. ஃபஸ்ட்டு டே வந்துட்டு 62.6ங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ குறைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாங்க. அடுத்து 28th டேவில் மார்னிங் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் தாங்க. நைட்டே 1/2 லிட்டர் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த மூணையுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குடிச்சிக்கோங்க. இது நம்ம குடிக்கிறனால நம்ம உடம்பு வந்துட்டு சீராகுங்க. நம்மளோட ரத்தம் வந்து சுத்தமாகும். சோம்பு வெந்தயமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும். டைஜஷன் ஜீரண சக்தி அதிகரிக்குங்க. வயிறு வந்து உப்பசம் இருக்காது, ப்ளோட்டிங் ப்ராப்ளமெல்லாம் இருக்காதுங்க. நல்லா வயிறு ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளோ சூடாக உங்களால் குடிக்க முடியுதோ அவ்வளோ சூடாக குடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட குடல்லையாகட்டும் உள் உறுப்புகள்லையாக இருக்கட்டும் தேங்கி இருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த சீரகம் சோம்பு வெந்தய தண்ணி சூப்பரான ட்ரிங்க்குங்க. ரெகுலராகவே மார்னிங் இந்த மாதிரி 300 ml நல்லா வெதுன்னு குடிச்சிக்கோங்க. வெந்தயம் போட்டிருக்கறனால சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி வாட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்த மார்னிங் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் போட்டு கருவேப்பில் தலை வந்து ஒரு 2 கொத்தளவு சேர்த்திக்கோங்க. இஞ்சி சேர்த்திக்கலாங்க. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. நெல்லிக்காய் நம்ம அரைக்க நல்லா பொதுன்னு சாறு வந்துட்டு தான் இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா வடிகட்டாமல் கூட குடிச்சிக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் தான் வரும். மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி சீரகம் சோம்பு தண்ணியே உங்களுக்கு வெதுன்னு இருந்துச்சுன்னா அதுவே ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து எடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த தொவுறு இருக்காது, வயிறெல்லாம் புண்ணாகாதுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இந்த மாதிரி தண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து நல்லா வெதுப்பாகவே குடிச்சிக்கோங்க. நம்மளோட நல்ல கொழுப்புகளை வந்து குறைக்குங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அரிசியில் சாதம் தாங்க. கோதுமை குரணை சாதம், அதுக்கப்புறம் சொரக்காய் பொரியலுங்க, அதுக்கப்புறம் எப்பவும் போல் நட்ஸு, அப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிருங்க. கோதுமை குரணை சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கோதுமை குரணைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. கோதுமை ரவை இல்லை, இது வந்து கோதுமை குரணை, கோதுமை அரிசிங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் அது வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளரே 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக குக்கரில் வச்சு விசில் விட்டுக்கலாங்க. அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் கோதுமை குரணைக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுங்க. ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்போவே நீங்கள் குக்கரில் வச்சு விசில் விட்டுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்தாலே நல்லா வெந்து வந்துடுங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நல்லா வெந்திருக்குங்க. நம்ம வந்து இது வந்து சாம்பாரோ குழம்போ வந்துட்டு இந்த கோதுமை குரணைக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்காது. கண்டிப்பாக மோரோ தயிரோ வச்சு தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் நான் வந்துட்டு மிக்சியில் வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு சுற்று விட்டுக்கிட்டோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. மோர் கலந்து உப்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா 2 பல்ஸ் மோடு விட்டு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். சும்மா 2 பல்ஸ் மோடு மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சொரக்காய் பொரியலுங்க. சொரக்காய் பொரியல் பாசிப்பருப்பு போட்டு உப்பு மிளகாத்தூளில் போட்டு செஞ்சது தான். அதுக்கப்புறம் நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வால்நட் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாதாம் வந்து நம்மளோட கெட்ட கொழுப்பையெல்லாம் குறைக்கும். கருப்பு திராட்சை வந்து நம்மளோட கைகால் வலியெல்லாம் இருக்காதுங்க. அத்திப்பழம் வந்து ரத்தம் நல்லா ஊறும். முளைக்கட்டின பச்சைப்பயிர் வந்துட்டு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. புரோட்டீன் புரதச்சத்து அதிகம் உள்ளது. மாதுளம்பழம் ஏதாவது ஒரு பழ வகைகளோடு சேர்த்து எடுக்கும்போது நம்மளுக்கு வயிறு வந்து ப்ளோட்டிங் இருக்காதுங்க. அதனால் முளைக்கட்டின பச்சைப்பயிர் ஏதாவது ஒரு பழ வகைகளோடு சேர்த்து இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க.
அடுத்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கோகோனட் வாட்டர் தான், இளநீ தான் குடிச்சேங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து தாராளமாக எவ்வளோ இளநீ வேணாலும் குடிச்சிக்கலாங்க. இளநீல வந்து கலோரிஸ் கம்மி தான், நம்மளுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். தேங்காய் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்துட்டு நம்ம ராவாக எடுக்கும்போது நல்ல கொலஸ்ட்ரால் தான். அதனால் தேங்காய் ப்ளஸ் தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வரகரிசியில் கீரை சாதம், சொரக்காய் பொரியல், முட்டை பொரியல் மாதிரி தாங்க. வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானியங்கள் அரிசியில் சேர்ந்த லஞ்ச் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வரகரிசி தான் எடுத்திருக்கேங்க. 1/2 டம்ளர் வரகரிசி தான். 1/2 டம்ளர் எடுத்திங்கனாவே 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் வந்து வரகு இல்லைனாலும் திணை, சாமை, குதிரைவாலி எது வேணாலும் இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. 1/2 டம்ளர் நான் அரிசி எடுத்துகிட்டு ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிறுதானிய அரிசியில் நம்ம வெரைட்டி ரைஸாக செய்யும்போது சீக்கிரம் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாங்க. நான் வந்துட்டு 1/2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. 1/2 டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திங்கனாவே கரெக்டாக இருக்கும். கீரை சேர்த்துறதுனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி வந்துடுங்க. நம்ம வந்து கீரையில் சுத்தம் பண்ணுற வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான் ஊறிச்சுங்க. நல்லெண்ணெய் விட்டு சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. 2 தக்காளி. நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் கொலைய வணங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக எந்த கீரை, பாலக்கீரை, தண்டங்கீரை, மணத்தக்காளி கீரை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து முருங்கைக்கீரை தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம ரைஸ் கூட சேர்த்தோம் கீரையினோட அளவுகள் வந்து நம்ம அதிகமாகவும் எடுத்துக்குவோம். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு பெருசாக இதில் கீரை சேர்த்துருக்காங்கன்னு தெரியாது. மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் வந்துட்டு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சும்மா ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த வரகரிசியும் சேர்த்திக்கலாங்க. 1/2 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டிங்கனாவே சரியாக இருக்கும். அந்த கீரையிலேயே நம்ம வாஷ் பண்ண தண்ணியே கொஞ்சோண்டு வருங்க. அதனால் நல்லா வெந்து வந்துக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்குங்க. அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி வெந்து வந்துடும். இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் எல்லாம் வந்துட்டு வெயிட் லாஸில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. ஒரு பருப்பு சாதம் டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும். நெய் விட்டு குழந்தைகளுக்கு வேணால் இந்த மாதிரி கூட நீங்கள் ஊட்டிக்கலாம். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது எந்த விதமான நெய்யோ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு பவுல் ஒரு 150 கிராம் வருங்க. கீரையும் முருங்கைக்கீரையும் நம்ம சாப்பிட்ட மாதிரி சிறுதானியங்களோட லஞ்சும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க. அது கூடவே நான் காலையில் வச்ச ஒரு கரண்டி சொரக்காய் பொரியல் சேர்த்திக்கிட்டேங்க. சொரக்காயில் நீர் சத்து காய்ங்க, நம்மளோட கொழுப்புகளை வந்து நல்லா குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். முட்டை பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே போடல. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே பரட்டி விட்டுட்டேங்க. சூப்பராக இருக்கும். முட்டை வந்துட்டு நல்ல ஒரு ப்ரோட்டீனுங்க. டெய்லி நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்திக்கலாம் தாராளமாக. அடுத்த டீ டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி தாங்க. பிளாக் காஃபி வந்து நம்மளோட ஜீரண சக்தி அதிகரிக்கும். இஞ்சி தட்டி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணாதீங்க. க்ரீன் டீ குடித்தாலும் சரி, சுக்குமல்லி காஃபி எதுக்குமே எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண வேண்டாங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிளாக் காஃபி வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் சூடாக சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கலாங்க. ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். நான் வந்து வேர்க்கடலை தான் ஒரு கை எடுத்துக்கிட்டேங்க. வேர்க்கடலை, சுண்டல், பாசிப்பயிறு எது எடுத்திங்கனாலும் ஒரு கையளவு, உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜீரணம் ஆகுங்க. வயிறு கும்மன் இருக்காது, நெஞ்செரிச்சலும் இருக்காதுங்க. பிளாக் காஃபியோடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்த டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சப்பாத்தியும் உடச்சி விட்ட முட்டை குழம்பும் தாங்க. உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், பட்டை,
1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. நல்லா மணமாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 கிராம்பு சேர்த்திட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாம் பொரிஞ்சதையுமே நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. தக்காளி வந்துட்டு நான் 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே கொலைய வணங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6-7 பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக வணங்கிக்குங்க. தக்காளி நல்லா வணங்கி நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், வர மிளகாய் தூள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி வந்து நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க. 2 டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், அப்புறம் ரொம்ப தண்ணியாட்ட போயிருங்க, கிரேவியாட்ட வராது. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. முட்டை உடச்சி ஊற்றும் போதே நீங்கள் அடுப்பை வந்து ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு மல்லித்தலை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அப்படியே முட்டை வெந்து வந்துடும். முட்டையை வந்து நம்ம பரட்டி விடக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, சீக்கிரமாக வெந்துடும். மீடியம் ரொம்ப அடுப்பை மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றுற முட்டை கிரேவி ரெடி ஆயிருங்க. இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நான் நார்மலாக கோதுமை மாவு சப்பாத்தி தான், உப்பு சுடுதண்ணி மட்டும்தான் ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டேங்க. மாவு எந்த விதமான எண்ணெயோ பாலோ எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி 2 சப்பாத்தி முட்டையோட நைட்டு டின்னர் சூப்பராக ஃபில்ஃபில்லாக முடிஞ்சுங்க. நைட்டு டின்னர் மட்டும் கண்டிப்பாக 6 to 7 எடுத்துருங்க. அப்போ தான் நல்ல டைஜஷனும் இருக்கும், ஃபேட் லாஸும் இருக்குங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த நைட்டு வந்து நம்மளோட அடிவயிற்று சதையை குறைக்கிறதுக்காக, அடிவயிற்றில் தேங்கி இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கிறதுக்கான இந்த பெல்லி ஃபேட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. சோம்பு, சீரகம், வெந்தயம், கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கேங்க. நீங்கள் இது வந்து அரைக்கிறக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு தாராளமாக நைட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு, ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாவே போதுங்க. இது வந்து நல்லா சூடாக, எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு வாயை குடிச்சிக்கோங்க. நம்மளோட ரொம்ப நாளாக நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்புகளை குறைச்சி நம்மளுக்கு வந்து ஃபேட் லாஸ் சீக்கிரம் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.